இங்கே ஒரு பையனுக்கு அவனோட அம்மா வழி தாத்தா கால் பண்ணி நீ வீட்டுக்கு வந்து எங்களோட இரு, இதான் என் கடைசி ஆசைன்னு சொல்ல இந்த பையனும் கிளம்பி அவனோட தாய்மாமா கூட தாத்தா வீட்டுக்கு வரான். இவனுக்கு மொத்தம் 3 தாய்மாமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்த இவனோட தாத்தா அத்தெல்லாம் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அப்புறம் இவனோட அம்மா ரூம்ல தங்க சொல்றாங்க. ஆனா 2 மாமாவோட ஒய்ஃபுக்கு மட்டும் இவங்க வந்தது பிடிக்கல. மாடியில் இருக்க இவனோட அம்மா ரூமுக்கு போயிட்டு தன்னோட ஃபேஸ்புக் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எப்போ மீட் பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்க அப்போ இவனோட 3வது தாய்மாமா வராரு. அவர் பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்ச நாள்ல இந்த பையன் ஃபேஸ்புக் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அவளோட நல்லா பழகி 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போ அவ இவனோட ஃபேமிலி பத்தி கேட்க அப்போ இவன் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என்னோட தாத்தா மாமா அத்தை எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு என்னமோ இங்க இருக்க பிடிக்காம கொஞ்சம் வளர்ந்ததும் ஹாஸ்டல் போயிட்டேன். இப்போ தாத்தாக்காக மறுபடியும் வந்திருக்கேன்னு சொல்றான். அப்புறம் 3வது மாமா இவனோட தாத்தா கிட்ட போய் பேச அவர் சொல்றாரு, உனக்கு வந்த கனவு உண்மையாயிருச்சு. உன் பேச்சை கேட்டு அன்னைக்கு அவங்க மட்டும் போகாம இருந்தா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. என் பேரனும் இப்படி அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்பட்டிருக்க மாட்டான்னு 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் இவனோட மாமா தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க இந்த பையன் போய் ஏன் அழுறீங்கன்னு கேட்க என்ன இங்க இருந்து வெளியே விட மாட்டாங்க, என்னால இந்த வீட்டுல எவ்வளவு நாள் அடைஞ்சிருக்க முடியும்னு சொல்றாரு. உடனே இவன் தாத்தாட்ட நான் பேசுறேன், உங்களை நான் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க எல்லாரும் அவன் விஷயத்துல மட்டும் நீ தலையிடாதுன்னு சொல்லி திட்டுறாங்க.